ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்றைக்கி நம்ம அமேசான் பிரைமில் ஒரு ஹிந்தி ஹாரர் படமாக ரிலீஸ் ஆகிருக்கு. சோரி 2 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அப்படியே வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்துடலாம். சாக்ஷி அவங்களுக்கு ஒரு 7 வயசு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை வந்து அவங்க அப்பாவே கடத்திட்டு போயிடறான். எதுக்கு கடத்திட்டு போகிறான்னு பார்த்தா, அவங்க ஊரில் அந்த பழைய மூட பழக்க வழக்கங்கள் இருக்கும். குழு தலைவர்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சு பலி கொடுக்குறக்காக கூப்பிட்டு போயிடுறான். அதனால் இவனுக்கு ஏதாவது சக்தி கிடைக்கும்ட்டு இதிலிருந்து எப்படி தான் குழந்தைய காப்பாற்றுறாங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டோரி எடுத்த விதம், சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக்கு இது எல்லாமே டாப் நாச்சாக இருந்துச்சு. படத்தில் அந்த ஒரு கிணறு மணி காமிச்சு, ஒரு கரும்பு தோட்டத்துக்கு நடுவில் கிணறு மணிக்கே காமிச்சு, அதுக்குள்ளே சில இது மணி காமிச்சிருப்பாங்க. அந்த இதெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஒரு சீன்லாம் அந்த குழந்தைய தேடிட்டு நம்ம ஹீரோயின் சாக்ஷி ஓடிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தை அம்மான்னு அந்த பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். இதுக்கிடையில் நிறைய மர்மமான மாய சக்திகள்லாம் உள்ளே பூந்து ஆட்டையை கலைக்கிறாப்புலாம் வரும்போது, அந்த சீனை கொஞ்சம் லென்த்தாக தான் எடுத்திருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு படத்தில் பார்க்குறதுக்கு. படத்தில் கிளைமேக்ஸ் முடிச்ச வித நமக்கு கொஞ்சம் டல்லாக இருந்தாலுமே, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மூட பழக்கவழக்கம், இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பிள்ளைங்கள கொடுமைப்படுத்துறது, இந்த பெண்களுக்கு நடக்கிற அநீதி, இதுக்கெல்லாம் வந்து தீர்வு எப்படி காண்பது, இதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க. அதில் ஓரளவு வெற்றி பெற்றாங்கன்னே சொல்லணும். இப்போ இந்த படம் இடையில ரொம்ப நேரம் நமக்கு வந்த சீன்ஸே வர்ற மணிக்கு ஓயாமல் காமிக்கிற மணிக்கு இருந்தாலுமே, ஒன் டைம் பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல படம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோடய பார்க்கலாம். கொஞ்சம் ரத்தம் தெறிக்கிற காட்சிகள் இருக்குது. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சின்ன பிள்ளையோட தான் பார்த்தோம். அதனால் நீங்களும் ஃபேமிலியோடய பார்க்கலாம் அந்த படத்தை. இப்போ இந்த படம் உங்களுக்கு அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோ